ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப்முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு உடனடியாக ஒரு கிரேவி வைக்கணும், இல்லை ஒரு சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னா மோர் குழம்பு தான் ரொம்ப இருக்கிறதுலே ஈஸி. ஸோ அதை நம்ம அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஸ்பூன், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸ், அதாவது அரிசியும் கடலைப்பருப்பும் வந்துட்டு நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதை நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே என்னென்ன போடலாங்கிறத அப்படியே பார்க்கலாம். நான் வந்து திருவண்ண தேங்காய் வந்து 1 கப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஞ்சி பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ சைஸ்ன்னு, தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கணும். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண மல்லித்தலை, அது கூட வந்து ஒரு 4-5 கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரா சேர்த்துக்குவோம். ஸோ இது எல்லாமே வந்து அரைச்சி எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாம் தண்ணி விட்டு. ஸோ இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் மோர் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பட் நான் வந்து என்கிட்ட நல்லெண்ணெய் தான் இருந்துச்சு, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுக்கும் போட்டுக்கலாம். ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன போட போகிறோம்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அது கூட வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரா ஆட் பண்ணுவோம். 2 வரமிளகா போட்டுக்கலாம். ஸோ வரமிளகா கூட 2 கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ண இஞ்சி நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் தேவையில்லை, தக்காளி தேவை கிடையாது. காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் நான் இதில் கீரையும் போட்டிருக்கேன், ஆல்ரெடி 2 அரைச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வந்து இன்னும் நம்ம சேர்த்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது ஒரு 2 பீஸ் எடுத்து சின்னதாக அந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெள்ளரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதுக்கு வெள்ளரிக்காய் வந்து நல்லா வேகணுங்க. ஏன்னா வந்து நம்ம அதுலேயும் தண்ணி விடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேகிறதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆயிலில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், அதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயில் வதக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து சீக்கிரம் வதங்கிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எல்லாமே வந்து பார்த்தா இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் ராவாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டில் இது என்ன பண்ணுறோன்னா இதை போட்டு எண்ணெயில் நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சோம் இல்லைங்களா, ஜார்லேருந்து கழுவுனது, அதாவது தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. அது வந்து ஓரளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு நமக்கு அந்த லூஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குக் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தயிர் வந்து நம்ம கட்டி தயிர், ஆனால் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு அளவு, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்தளவு அதுக்கு மேலே லூஸ் ஆகிட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அது சரியான அந்த ஒரு இது இருக்கணும். இப்போ ஓரளவு குக் ஆகிடுச்சு, நம்ம போட்டு இந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி மோர் வந்து தயிர் வந்து நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணோம். நம்ம அதுக்கு முன்னாடி தயிரை சேர்த்துடக்கூடாது. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து கலக்கி எடுத்து வச்சுருக்கேன் தயிரை வந்து நம்ம இதை சேர்த்துட்டோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ நல்ல புளிச்ச தயிர், வீட்டில் உள்ள தயிராக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாஸ் எல்லாமே ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலில் வைப்பாங்க. நம்ம வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலாம் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது கொதிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆல்ரெடி அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டில் நம்ம குக் பண்ணோம். இது வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ்லாம் நிறைய வந்து இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பிளேட்டில், அதாவது சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடைசியாக அதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போடாமல் இருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஏன் இதில் நம்ம கடைசியாக போடுறோம்னா ஃபஸ்ட்லேயே உப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்பவும் வந்து முன்ன பின்ன அன்னிவேணம் வரும்ன்றக்காக வந்துட்டு நம்ம இந்த ஒரு சில இந்த கிரேவி ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது ½ சால்ட்டு போடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் வந்து ஒரு ½ செக் பண்ணிட்டு பேலன்ஸ் சால்ட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்ரேஷனோட ஸ்டைலு மெத்தடு.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பச்சரிசியும் அந்த சன்னா தால் அதாவது கடலைப்பருப்பு போட்டோம் இல்லைங்களா, அதோட ஃப்ளேவரும் பச்சரிசியோட அந்த திக்னஸும் இது கொடுக்கும். அந்த தயிர் வந்து உடைய விடாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் அந்த பச்சரிசியும் அந்த சன்னா தாலும் ஆட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான வீடியோ பார்த்தவங்கிற சந்தோஷத்தில் நான் இருக்கேன். ஸோ மேபி இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கிறது உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்மளுக்கு வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.